Chennai Silks in Mega Summer Sale. Velamal Engineering College, Artificial Intelligence and Data Science. Admissions open for 2026. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய எம்ஜிஆர் அவருடைய உறவினர் நடிகர் திரு தீபன் இணைந்திருக்கிறார். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். 54 ஆண்டு கால வரலாறில் அதிமுக ஒரு அடுத்த பிளவுக்கும் தயாராகி இருக்கு. கிட்டத்தட்ட பிளவு உறுதியாயிருச்சுன்னே சொல்லலாம். இது எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக நேற்றுக்கு நான் வரும்போது அந்த மைண்ட் செட்டில் தான் வந்தேன். ஏன்னா அத்தனை பேரும் தொண்டர்கள்லாம் புரட்சித் தலைவருடைய ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகள்னு சொல்லக்கூடிய, அதாவது 72லேருந்து கட்சியில் இருக்கிறவங்க, எம்ஜிஆருடைய விசுவாசிகள், அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மாவுடைய விசுவாசிகள் எல்லாருமே இது பிளவுபடக்கூடாது, ஒத்துமையாக போகணும் அப்படிங்கிற ஒரு கஷ்டத்தில் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி we should not leave the party. ஏன்னா ஏற்கனவே ஒரு 3 தடவை ரெட்டையில முடக்கப்படுறது, திருப்பி போராடி திருப்பி வாங்கிறது, அதெல்லாம் பார்த்தாச்சு. இனிமேல் அந்த மாதிரி we should not be, அந்த டைம் நம்ம வேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம பார்ட்டியை ஸ்ட்ரெங்தன் பண்ணலாம். நமக்கு வரக்கூடிய அந்த உள்ளாட்சி தேர்தலில் நம்ம ஃபுல் ஸ்விங்கில் பீப்புள் இப்போ கொடுத்துருக்கிற தேர்தல் இதில் பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய அலை, ஒரு சேஞ்ச் அப்படின்னு. நானே ஒரு 4 மாதம் 5 மாதம் முன்னாடியே ஒரு ஊருக்காக அந்த ராசிபுரம் அங்கெல்லாம் ட்ராவல் பண்ணும்போது, சாதாரண மார்க்கெட்லலாம் போய் வயசானவங்ககிட்டலாம் பேசும்போது அவங்க சொன்னாங்க, நாங்கள் 1 இயர் சார், நாங்கள் இது வரைக்கும் 1 இயருக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தோம், இப்போ அப்பாவும் பையனும் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்காங்க. அது ஒரு 4-5 மாதம் முன்னாடி நான் சொல்கிறேன், இந்த காம்பினேஷன்லாம் வரத்துக்கு முன்னாடி. அதனால் எங்களுக்கு ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்னோடனே, யாருமான்னு கேட்டேன். அதெல்லாம் வேணும் சார் சிரித்தாங்க ஒரு லேடி. அவங்க ஹஸ்பண்ட் பக்கத்தில் காய்கறி கடை வச்சுருந்தாரு. அவர் சொன்னார், என்ன விஜய்ன்னு சொல்லிட்டியா அப்படின்னாங்க. அப்போவே ஒரு தாக்கம் வந்தது. அதுக்கப்புறம் அவங்க அதை கட்டமைக்கிறாங்க. அதாவது ஐயோ பாவம் அவருக்கு படம் ரிலீஸ் ஆக முடியல, அது மாதிரி அவங்க தடுக்கிறாங்க. அது இதாக பிளான் பண்ணி ரொம்ப அழகாக கட்டமைச்சு ஜனங்களை அந்த சினிமாவை எப்படி டெம்போவாக வச்சுப்பாங்களோ அந்த மாதிரி அதை கட்டமைச்சிட்டு வராங்க. அதனால் அது எப்படி போகுங்கிறதே தெரியல. எங்கே போனாலும் பேசுகிறாங்க. ஆனால் மீடியா அந்த இதிலெல்லாம் இல்லை இது வந்துடும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு சைடில் அப் அண்ட் டவுன் மாறி மாறி வந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தேர்தலில் முடியும் போது இந்த ரிசல்ட் வரும்போது உங்களுக்கு காலையில் ஒரு மாதிரி வேறு மாதிரி வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் இந்த புதுசாக வர்றவங்க நல்ல ஃபுல் ஸ்விங்கில் போகிறாங்க. ஏடிஎம்கே செகண்ட் ரனில் போயிட்டுருக்கு. டிஎம்கே நிறைய இடத்துல பின்னாடி போயிட்டுருக்கு. அப்புறம் லாஸ்ட் வர 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 ஏடிஎம்கேக்கு கொஞ்சம் இது வந்தது. ஆனால் ஃபைனலாக பார்க்கும்போது 1 கோடி 1.25 கோடிக்கு மேலே ஏடிஎம்கேக்காக ஓட்டு போட்டிருக்காங்க. தட் இஸ் அ வெரி குட். இது இன்னும் அந்த ஸ்ட்ரென்த் இருக்குது. ஒரு திமுக எதிர்ப்பலை, அதுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க ஏடிஎம்கேக்கு போட்டுருந்தது. ஒரு சேஞ்சுக்காக சில இடத்துல போனது, கொஞ்சம் நிறைய இடத்துல. அதே மாதிரி லாஸ்ட் மூமெண்ட்டில் ராமதாஸ் ஐயாவும் சசிகலாவும் இந்த மாதிரி நிறைய பேரை நிற்க வச்சு அங்கங்கே அந்த ஜாதி ஓட்டு அந்த மாதிரி ஒரு சில சிலுமிஷங்கள்லாம் பண்ண போக கொஞ்சம் பின்னடைவு வந்தது. இது ஒரு புது இது மாதிரி. அதாவது போன வாட்டி பிரேமலதா அந்த இவங்க விஜயகாந்த் பொண்டாட்டி சடனாக போய் இவங்க கூட சேர்ந்து கொஞ்சம், அதாவது நீங்கள் சாதாரணமாக ஒரு இடத்துல ஒரு 500-1000 ஓட்டு அந்த கான்செப்டில் கொஞ்சம் பிரிக்க போகிற மாதிரி போனனால அந்த தப்பு அது நடந்தது. அதே மாதிரி இது கொஞ்சம் கூட வீரியமாக இருந்தது. அதுதான் ஏடிஎம் கேட்குது. பட் அதே சமயத்தில் இவங்க இப்போ புதுசாக வந்திருக்கிற கவர்மெண்ட்டு எப்படி பண்ண போகிறாங்கன்னு ஜனங்க பார்க்க போகிறாங்க. ஸோ அவங்க இதை வச்சுட்டு அந்த உள்ளாட்சி தேர்தலில் தனிப்பட்ட வகையில் ஏடிஎம்கே ஆளுங்க நிறைய சின்ன சின்ன பாக்கெட்ஸ்லாம் இன்னும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதனால் அவங்க தே வில் கிவ் அ குட் ஃபைட்டு, நல்லா வருவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அந்த சமயத்தில் இந்த மாதிரி ஒரு சிலர், அதாவது இந்த லாஸ்ட் மூமெண்ட்டில் இவங்களெல்லாம் கொண்டு சேர்த்தாங்க, கேண்டிடேட்டாக புதுசாக சிலரை போட்டாங்க. அவங்க தான் இந்த ஸ்பாய்லராக வர்றது எங்களுக்கு தெரியுது. அது பெரிய பெரிய தலைங்க, வேலுமணி, வீரமணி, அப்புறம் விஜயபாஸ்கர், சிவி சண்முகம் தெரியும், எங்கேயுமே லொடலொட்ட அவர் உங்களுக்கு தெரியும், எப்பவுமே பேசுகிறதே ஒரு மாதிரி பேசுவார். அவருடைய சட்டசபையில் பின்னாடி உட்காந்துட்டு அவர் பண்ணுற சீப் பிஹேவியரே ஒரு இதே மாதிரி நீங்கள் பண்ண மாட்டாங்க யாருமே சட்டசபையில். ஏடிஎம்கே ஜெயலலிதா அவங்க இருக்கும்போதோ சரி, வேறு இருக்கும்போது இந்த மாதிரி பின்னாடி போய் பேசுகிறது. இவர் விஜயபாஸ்கர் என்னமோ அவருக்கு அடியாள் மாதிரி போய் கேட்குறது. நத்தம் விஸ்வநாதன் ஓடி போய்
அவர்கிட்ட அவர் சொல்ல இவர் அவருக்கு மவுத் பீஸ் மாதிரி பேசுகிறாரு, அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, இவர் பேசுகிறார். அதெல்லாம் வந்து ஒரு இத்தனை வருஷமாக நீங்கள் லீடராக இருந்திருக்கீங்க, அப்போ நீங்கள் என்ன கான்செப்டில் போய் அப்படி இது பண்ணுறீங்கன்னு தெரியல. அதெல்லாம் போய்கிட்டுருக்கு. அந்த நேரத்தில் நேத்திக்கு வந்து நான் போய் இந்த இது பேசும்போது எல்லாருமே அந்த வெறியோட வந்து இந்த மாதிரி இது தப்பு, கட்சியை உடைக்காதீங்க, இது வந்து நிம்மதியாக நம்ம ஒரு கஷ்டப்பட்டு ஒரு இந்த ஓபிஎஸ் வந்து ஒரு 5 வருஷமாக தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தார். அவருக்கு இல்லாட்டா கூட கோர்ட்டே திட்டி அமிச்சா, நீ போடா போய் பப்ளிக்கை மீட் பண்ணி நீ இந்த மாதிரி ட்ரபிள் பண்ணாத அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தி அமிச்சு கூட அவர் சும்மா கேஸ் போட்டுக்கிட்டே இருந்தார். கடைசியில் அவரால் முடியல, அதனால் அவர் போயிட்டார். அதோடு அவர் தொலைஞ்சார். நம்ம நிம்மதியாக இருக்கோம்னு நினச்சிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு அவசர கொடுக்கையாக சண்முகம் பண்ணுறது வந்து தப்புங்கிறது நேத்திக்கு அந்த வியூவர்ஷிப்பெல்லாம் பார்க்கும்போது ஜனங்க மற்றவங்கெல்லாம் பேசுகிறச்ச அவங்கவுங்க ஊரில், வீரமணி அவங்க ஊர், அந்த கரூரில் இருக்கிறவருடைய ஊர்லெலாம் ஜனங்க வந்து கொஞ்சம் ஏடிஎம்கேக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் இருப்பாங்களே, அவங்கெல்லாம் ரெபல் பண்ணுறச்சு இவங்களுக்கே ஒரு நம்ம தப்பு பண்ணிட்டோமோங்கிற ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது நேற்றுக்கே ஒரு மாதிரி ஈவினிங்ஸ் நைட்லலாம் அவங்க ஒரு மாதிரி காம்ப்ரமைஸ் வர்ற மாதிரி இருக்குது. அதோட வெளிப்பாடு தான் இன்றைக்கி வேலுமணி வந்து இல்லை நாங்கள் வந்து எடப்பாடியோடைய உழைப்பை நாங்கள் இது பண்ணுறோம், ஆனால் நீங்கள் அப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கன்னு ஒரு அவங்க ஐடியா கொடுக்குறாங்க. அவர் எடப்பாடி அந்த மாதிரி போய் மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த 4 வருஷம் அதுக்கு முன்னாடி எங்களுக்கு எடப்பாடி யாருன்னு கூட தெரியாது. அவர் வந்து அந்த 4 வருஷம் வந்து சமாளிக்கிறார். அந்த அவ்வளோ ப்ரெஷர்லேயும் வந்து ஹீ மேனேஜ் டு ரன் த ஷோ. நல்ல பேரும் எடுத்தார். நிறைய விஷயங்கள் சைலண்ட்டாக நாங்களாம் அந்த இது முடியும் போது அந்த பார்க்கும்போது அவ்வளோ மெடிக்கல் காலேஜ் இந்த 7.5% நிறைய கான்செப்ட்ஸ் வந்து கொண்டு வர்றது வந்து சைலண்ட்டாக நடந்தது. அது வந்து இட் வாஸ் அ வெரி குட். பீப்புளுக்கு இன்றைக்கி அதை அந்த ஃப்ரூட்டை என்ஜாய் பண்ணுறாங்க. அதே வந்து எய்ம்ஸ் காலேஜ் வரலன்னு சொல்லி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு செந்தில் பாலாஜி இருக்காங்கல்ல, அவங்க வந்து முதல்ல அந்த குரூப் பிரியும் போது செந்தில் பாலாஜி ஏடிஎம்கே கூட தான் இருந்திருப்பார். இந்த விஜயபாஸ்கர் டாக்டர் இருக்கார்ல, அவருக்கும் இவருக்கும் ரைவல்ரி இருந்திருக்கு. அந்த எய்ம்ஸ் காலேஜ் வர்றதை வந்து எங்கள் ஊருக்கு வரணும்னு அவர் கேட்க, இவர் வந்து வேற எங்கேயோ அதை மாற்ற அந்த ஒரு டஃப் ஃபைட்டெல்லாம் போய் அவருக்கு மந்திரி இல்லைங்கிற ஒரு ஈகோ எல்லாமே வெடித்து தான் அவர் வந்து அந்த தனியாக தினகரன் குரூப்பில் போகும்போது அந்த மாதிரி ஒரு 4-5 பேர் போயிட்டாங்க. தே ஃபைனலி வெண்ட் ஆஃப் டு டிஎம்கே. அது வந்து இப்போ அவங்க சொல்கிறது என்னென்னா எல்லாமே எடப்பாடி பண்ணார், அவர் தான் எல்லோரையும் நீக்கினாருங்கிறது இது வந்து இது கட்டமைக்கிறது வந்து தப்பு. ஏன்னா இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இவங்களுடைய ப்ரெஷர் கொடுக்கும்போது சில சமயம் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி புதுசாக வரீங்க, அதனால் எல்லாரையும் காம்ப்ரமைஸ் பண்ணுறது தான். இப்போ வேலுமணிக்கும் அவர் அட்ஜஸ்ட் பண்ணார். சிவி சண்முகம் ஓபிஎஸ்க்கு எதிராக பொதுக்குழு கூடும்போது அங்கே வந்து ஆக்சுவலாக முனுசாமி வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஓபிஎஸ் வந்து தர்ம யுத்தம் பண்ணும்போது யாருக்குமே அவ்வளோ பப்ளிக்கில் தெரியாது. நான் சைலண்ட்டாக என்னென்னே தெரியாது, டிவியில் பார்க்குறேன், ஏதோ உட்காந்துருக்கார் அவர், ஆஹா என்ன பண்ணுறாரு அவருன்னு சொல்லிவிட்டு நான் நேராக வண்டி எடுத்துகிட்டு நேராக போய் அவர் ஃபஸ்ட்டு போய் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் பண்ணுறது கரெக்டு. ஏன்னா எனக்கு என்னென்னா சசிகலா மேலே கோவம். அவங்க வந்து அவங்கள சரியாக பார்த்துக்கல. ஆக்சுவலாக நான் சில டாக்டர்ஸ் கிட்டலாம் பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஃபுல்லாக யாருன்னு அவங்களோட மெடிக்கலோட இது வந்து யாருமே சரியாக கவனிக்கலை. என்ன நடந்திருக்குன்னா அவங்களுக்கு ஏதாவது உடம்பு வலி, அதாவது ஒரு பாட்டில் இடுப்பு வலியோ இல்லை வயிற்றுக்கு வலியோ ஏதோ இருக்குன்னா அதுக்கு ஒரு டாக்டர் அட்டென்ட் பண்ணுவாராம் காலையில். அவங்க வந்து இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அவங்க அந்த பர்டிகுலர் ப்ராப்ளமுக்கு ஒரு மெடிசன்ஸ்லாம் இது பண்ணிட்டு போயிடுவாங்களாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேறு ஏதாவது தலைக்கோ இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம்னா அந்த இஷ்யூக்கு இன்னொரு டாக்டர் வருவாராம். அப்போ இந்த டாக்டருக்கும் அந்த டாக்டர் கனெக்டே இருக்காதான். அவர் வந்து மெடிசன்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாராம். கடைசியில் பார்த்தா கிட்டத்தட்ட மெடிசன்ஸ் வந்து ஒரே மெடிசன்ஸாக இருக்குமா. அதை வந்து இவங்க ரெண்டுமே தெரியாமல் அந்த வீட்டில் அந்த ஒரு அசிஸ்டண்ட் அந்த பொம்பளை இப்போ யார் எங்கே இருக்காங்கன்னே தெரியல, அவங்கள டோட்டலாக நம்ம கண்ணுக்கே தெரியாமல் மறைச்சிட்டாங்க. ஒரு லேடி கூடயே இருந்தாங்க, வண்டியிலலாம் வந்திருக்காங்க, ஒரு டச்சப் லேடி மாதிரி, அவங்க தான் மருந்தெல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து இப்போ காணோம். அது வந்து இந்த மருந்து வந்து டபுளாக அவங்க டோஸ் ஆகி அது வந்து அவங்களுக்கு ரொம்ப சீரியஸாக ஆகிருக்கு. அதை வந்து இவங்க கேர் எடுக்கல. சும்மா டாக்டர் பார்த்துக்கிறாங்க, டாக்டர் வராங்க, உடம்பு சரியில்லை அப்படின்னா ஓடி வருவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு லிட்ரலி அவங்களுக்கே தெரியாமல், அதாவது ஒரு சீஃப் மினிஸ்டரை அவங்க வாட் இஸ் தி இன்னர் சர்க்கிள் நடக்குதுன்னு தெரியாது. இந்த மாதிரி மிஸ்டேக் ஆகி தான் அவங்களுக்கு கொஞ்சம் ஓவர் ஹெல்த் இஷ்யூ ஆகி ஃபைனலி ஷி டைடு. அது வந்து பை சொல்கிற போது, ஏன்னா அந்த ஒரு சீரியஸாக போகும்போது அவங்க கடைசியில் அந்த இஷ்யூஸை செக் பண்ணும்போது இந்த மாதிரி டபுளாக போயிருக்குங்கிற மாதிரி
ஃபீல் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம காதில் வந்து கேட்கும்போது இவ்வளோ பெரிய ஆளுமைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு மெடிக்கல் இஷ்யூஸ் வர வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால் சசிகலா மேலெலாம் எனக்கு வாட் எவர் இட் இஸ், எனக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. இருந்தால் கூட நீங்கள் தேவையில்லாத இப்போ ஏடிஎம்கே நிம்மதியாக போயிட்டுருக்கு, அதில் வந்து நீங்கள் ஒரு குழப்பம் ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அவங்க அதில் குளிர் காயணும்னு நினச்சி அதை அவங்க சக்ஸஸ் பண்ண முடியல. அதனால் அவங்களுக்கு அந்த என்னென்னமோ நடந்து போய் அவங்க திருப்பி வர்றச்ச அவங்க உள்ளே நுழையணும்னு முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தினகரன் தனியாக போயிடுறாரு. அதுக்கப்புறம் இப்போ எலெக்ஷன் டைமில் தினகரன் சரி காம்ப்ரமைஸ் ஆகி ஏடிஎம்கேவோட போன வாட்டி நடந்த மிஸ்டேக்ஸ் வேண்டான்னு சொல்லி அவர் அட்ஜஸ்ட் பண்ணி ஓரளவுக்கு வந்து இந்த எலெக்ஷன் நல்லா ஃபேஸ் பண்ணாங்க. அந்த ஃபேஸ் பண்ணும்போது இந்த அவசரமாக இந்த அம்மா போய் ஒரு தென்னந்தோப்பு சின்னம், அந்த சின்னம், இந்த சின்னம்னு போய் நின்னாங்க. சசிகலாவோட இம்பாக்ட் வந்து எலெக்ஷனில் ரொம்ப பெருசாக இல்லை. அவங்களோட இம்பாக்ட் இருந்த தொகுதின்னு பார்த்தோன்னா முதலத்தூர் தொகுதியை சொல்லலாம். ஆனால் இப்போது அதிமுக அதோடைய வரலாறில் வந்து 5 வருஷத்துக்கு மேலே எதிர்க்கட்சியாக இருந்ததே கிடையாது. இதுதான் வந்து அதிமுகவுக்கு வந்து ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸ். அவங்க 2 தேர்தல் தொடர்ச்சியாக வந்து அதிகாரத்துக்கு வர முடியாமல் போகிறது இதுதான் ஃபஸ்ட். இப்போ சிவி சண்முகம் தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, தாவேக்கா கூட போனோன்னா நமக்கு வந்து ஒரு அமைச்சர் பதவி கிடைக்கும், டு பி ஃப்ராங்க் நமக்கு அதிகாரம் கிடைக்கும், கட்சியை தக்க வச்சுக்க முடியும் அப்படின்றாங்க. அவங்க சொல்கிறது சரிதானே. இப்போ எடப்பாடி பழனிசாமியால் இந்த அதிகாரத்தை வாங்கி கொடுக்க முடியல, எங்கே அதிகாரம் கிடைக்குதோ அங்கே போகிறாங்க. அரசியலுக்கு வர்றது வந்து அதிகாரம் தானே முக்கியம். சிவி சண்முகமே சொன்ன மாதிரி நாங்கள் அதிகாரத்துக்காக வர்றோன்னா எடப்பாடி சன்னியாசம் போவா வந்து அரசியலுக்கு வந்தார்னு கேட்கல, அது சரிதானே? அது ஆக்சுவலாக தப்பு. ஏன்னா நீங்கள் வந்து திங்க் பண்ணி பாருங்கள். இப்போ காங்கிரஸ் வந்து ஒரு காலத்தில் காமராஜ் காலத்துலேயோ மற்ற லீடர்ஸ் ராஜாஜி இருக்கும்போது அதோடைய பலம் வேறு மாதிரி இருந்தது. பின்னாடி காலத்தில் வந்து ஏடிஎம்கே கூட டிஎம்கே கூட அலையன்ஸ் எல்லாம் வச்சு அவங்க தேஞ்சு போயிட்டாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு எப்பவுமே தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய மனநிலை என்னென்னா, இப்போது டெல்லியிலேருந்து ஒருத்தர் வருவார், அவர் யாருன்னே தெரியாது, அவர் திடீர்னு அவருக்கு வேண்டியவங்களுக்கெல்லாம் ஒரு சப்போர்ட் கொடுக்குறதும், அந்த ஒரு இப்போ ஈவி.கே. இளங்கோவன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டுருப்பார், சடனாக அவரை மாற்றிட்டு இன்னொரு டம்மியை போடுவாங்க. அது டு காம்ப்ரமைஸ் இந்த பார்ட்டி. எந்த அலையன்ஸ் வைக்கிறீங்க, டிஎம்கே கூட அலையன்ஸ் வைக்கிறச்சு அந்த பார்ட்டி இன்றைக்கி தேஞ்சே போயிடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, அவர் கூட விஜய் கூட போய் சேர்ந்துருக்கலாம், நம்ம இப்போ கண்கட்ட பின் சூரிய நமஸ்காரம் பண்ணலாங்கிற மாதிரிலாம் நீங்கள் சொல்கிறது வந்து, இது காங்கிரஸும் அந்த மாதிரி தானே கற்றுனாங்க அந்த குரூப்பில். அவங்க இப்போ போய் அடுத்த பெனிஃபிட் பார்க்குறதுக்காக இப்போ வந்து சேர்ந்துருக்காங்க. கம்யூனிஸ்டெல்லாம் நல்ல பவர்ஃபுல்லாக இருந்தது, அவங்கெல்லாம் இப்போ 2 சீட்டு 4 சீட்டுங்கிற நிலைமை வந்துடுச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து இந்த தஞ்சாவூர் பெல்ட்டு அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 2 பேரோ 4 பேரோ இருந்தால் அவங்க நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. பட்டு இந்த பக்கம் போகும்போது அவங்க வெளியில் இப்போ என்ன மாதிரி மெட்ராஸ்லேயே இருக்கிறவங்களோ இல்லை வேறு ஊரில் இருக்கிறவங்களோ என்ன நினைப்பாங்க, இவங்க இந்த கெஞ்சுறாங்க 2 சீட்டுக்கும் 4 சீட்டுக்கும். அவங்களுக்கு உண்மையாக அங்கே இருக்கிற இதை வந்து யாருமே இது பண்ண முடியாது. அதை வந்து இது ஏடிஎம்கே அந்த நிலைமைக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாம் ஒரு ஏடிஎம்கேக்கில் இருக்கிற எம்ஜிஆர், அடுத்தது ஜெயலலிதா, அவங்க அப்படியெல்லாம் பார்த்தவங்களுக்கு நம்ம கட்சி வந்து இன்னொரு துணை கட்சியாக போகிறது வந்து நீங்கள் அன்னைக்கு அதான் சொல்கிறேன்ல 5 நிமிஷம் 10 நிமிஷம் கிடைக்கிற சுகத்துக்காக போகிறது வந்து இது ரொம்ப தப்பு. ஏன்னா அடுத்தது வருது. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய மைண்ட் செட்டில் என்னென்னா, இப்போ தாவேக்கா வந்து 108 சீட் இருக்குது, 106 இல்லைன்னா 107ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இது வந்து எப்போ பாரு இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது. ஏன்னா சிவி சண்முகம்லாம் அவங்களுக்கு ஓப்பனாகவே அவர் கண்டபடி பேசுகிறவர். அவரெல்லாம் வந்து பிஹேவியர் மட்டும் இல்லாமல் உங்களை பப்ளிக்கில் வந்து உங்களை ரொம்ப இது பண்ணிவிடுவார். அவரை வந்து நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி சமாளிக்க போகிறீங்க? அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்குள்ளேயே ஒரு மாதிரி இது பண்ணிவிட்டு, ரெண்டாவது எடப்பாடி வந்து இது கொடுக்குறாங்க, ஜெனரல் செக்ரட்டரியாக கேண்டிடேட்டாக நிற்கிறதுக்கு அவர் தான் கையெழுத்து போட்டிருக்கார். அப்படி இருக்கும்போது அவர் நியமிக்கிற கொறடா தான் வந்து இது பண்ண முடியும். அந்த ரூல் பிரகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸில் இவங்க நினச்ச அந்த 2/3 போல. அதனால் இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது லூஸ் ஆக போகுதுங்கிறது அவங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பாதிக்கு பாதி ஆளுங்க வந்து ஆல்மோஸ்ட் நேற்றுக்கு ஈவினிங் வந்து ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க, வந்துட்டாங்க, பேசிட்டாங்க. பட் அது ஓப்பனாக அவங்க இன்னும் அந்த ஒரு வெக்கமாக இருக்கும்ல, ஃபஸ்ட்டு சண்டை போட்டு போயிட்டோம், இவங்க பின்னாடி ஓடிட்டோன்னு. அதனால் அவங்க வந்து இப்போ பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த நல்ல முடிவு வரும். அதோடைய வெளிப்பாடு தான் இந்த வேலுமணி அவர்கள் இன்றைக்கெல்லாம் கொஞ்சம் மெலோடவுன் பண்ணி பேசுகிறது. இது வரைக்கும் அவர் வாய் மூடிட்டு இருந்தார், நத்தம் விஸ்வநாதன் விட்டு பேச விட்டாங்க, இவரை விட்டு பேச விட்டாங்க. அவரெல்லாம் அந்த இது சேஞ்சஸ் வர்றது ஏடிஎம்கேக்கு இனிமேல் திருப்பி ஒரு நல்ல இது வந்துடும், அது நம்பிக்கையோடு நான் இருக்கேன்.
இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட பல கோரிக்கைகள் வந்து இதுக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கு. 2024 தோல்விக்கு 2024 தோல்வியே வந்து அதிமுகவுக்கு வந்து ஒரு பெரிய அலாமிங்காக இருந்தது. அவங்க வந்து ஒரு 7 தொகுதிகளுக்கு மேலே வந்து டெபாசிட் போயிருந்தாங்க. நிறைய தொகுதிகள் வந்து 3வது இடத்துக்கு போயிருந்தாங்க. ஏடிஎம்கே எங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்ததோ அங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு டெபாசிட் போய் ரொம்ப மோசமான தோல்வி கிடச்சிருந்தது. தேனி, ராமநாதபுரம், திருநெல்வேலி. ராமநாதபுரம், திருநெல்வேலிலாம் வந்து அவங்களுக்கும் நாம் தமிழருக்குமான வாக்கு வித்தியாசம் ஒரு 2000க்குள்ளே தான் இருந்தது. நாம் தமிழரோட 2000 ஓட்டு தான் வந்து அதிமுக அதிகமாக வாங்கியிருந்தது. ஸோ வெளியே போனவங்கெல்லாம் உள்ளே சேர்க்கணும், ஓபிஎஸ், சசிகலா, டிடிவிங்கெல்லாம் உள்ளே சேர்க்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வந்து முன் வச்சப்போ அவர் ஏற்றுக்கல. எடப்பாடி பழனிசாமி வந்து ஏற்றுக்கல. தொடர்ச்சியாக இப்போ 2016 ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு பிறகு பார்த்தோன்னா இன்றைக்கு வரைக்கும் ஒரு 10 வருஷம் ஆக போகுது. இப்போ வரைக்கும் அதிமுக ஒரு வெற்றி கூட பெறலை. 10 வருஷத்தில் உங்களுக்கு வந்து ஒரு வெற்றி கூட இல்லை. அப்படிங்கும்போது ஒரு கட்சி வந்து அடுத்த ஆப்ஷனை பார்த்துட்டு போகிறது தானே சரியான ஒன்றா இருக்கும். எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை வந்து அது ஒரு தோல்வியடைந்த தலைமை அப்படிங்கிறது தானே அவங்களுடைய காலம் இருக்குது. அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, கூட அவங்களும் தானே இருந்தாங்க இத்தனை வருஷம். என்ன பண்ணாங்க? அது மட்டும் இல்லாமல் அந்த 23 பேர் கட்சி தாவலில் போன போது இவங்களுடைய மெஜாரிட்டி குறையும் போது திருப்பி எலெக்ஷன் வச்சு அது வந்து அவர் ஜெயிச்சு வரார்ல, அப்போ அது எடப்பாடியோடைய ஸ்ட்ரென்த்து தானே. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கட்டமைக்கும் போது இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸில் இந்த கண்ட கேண்டிடேட்ஸ்லாம் போடும்போது இப்போ நீங்கள் விழுப்புரத்துலேயே அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர்களோ இல்லை அந்த அடுத்த லெவலில் இருக்கிறவங்களோ அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி எங்களை ரொம்ப இல்ட்ரீட் பண்ணுறாருங்கிறது முன்னாடியே அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. பட் நீங்கள் வந்து அதை மீறி அவருக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போய் ஆகணும். நீங்கள் எல்லாரையும் இது பண்ண முடியாது. சிவி சண்முகம்லாம் வந்து ட்ரபிள் ஷூட்டராகவே தான் இருந்திருக்கார் ஃபுல்லாக. அவர் இந்த வாட்டி ஜெயிச்சு கொடுத்துருக்காரு, சில சீட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. ஏன்னா அந்த பெல்ட் வந்து 1 இயர் பெல்ட்டுங்கிறனால அவருடைய இதுன்னு பண்ணுறாங்க. அந்த மாதிரி இவங்க வந்து ஒரு கட்டமைப்பு பண்ணும்போது மற்ற அதர் தென் அவங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுக்கறதுக்கு அலோவ் பண்ணாமல் இருந்திருக்காரு. இப்போ அவர் போயிட்டார்னா ஒரு புது எழுச்சி வரும். அப்போ அவங்கெல்லாம் வந்து ஒரு வேல்யூடாக ஒர்க் பண்ணுவாங்க. அது வந்து எப்போவுமே ஒரு சேஞ்சு. இப்போ அதுக்காக இவங்களேவே அதை தண்ணி வெளியில் போகிற மாதிரி இந்த ஃப்ளோ ஆகி போகுதில்ல, வாட்டர் தே ஃபைன்ஸ் இட் ஓன் வேங்கிற மாதிரி போயிட்டாங்கன்னா ஏடிஎம்கேக்கு ஒரு புது புத்துணர்ச்சி வரும். இதில் தெரியாமல் மாட்டினவங்க திரும்பி வந்துடுவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. கண்ட கேண்டிடேட்டுன்ற வார்த்தையை திருப்பி பயன்படுத்திட்டு இருக்கீங்க. யார் இது சார்? இந்த விழுப்புரம்லாம் இருக்குல்ல சார், அங்கெல்லாம் வந்து நிறைய பேர் உண்மையாகவே ரொம்ப வருஷமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் சான்ஸ் கொடுக்காம இவருக்கு வேண்டியவங்களெல்லாம் கொஞ்சம் நிற்க வச்சாருன்னு அப்போவே கம்ப்ளைண்ட் வந்துட்டே பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவங்க தான் கட்சியில் பிரச்சனையை உண்டாக்குறாங்க. இந்த பிரச்சனைக்கு அவங்க தான் காரணம்னு சொல்கிறீங்களா? யாரை சொல்கிறீங்க அது? சார் இவர் தான் சொல்கிறேன் சார். நம்ம விழுப்புரம் இல்லை, சிவி சண்முகம் கட்சியில் காலமாக இருக்கிற 2001 ஜெயலலிதா அமைச்சரவையிலே வந்து அமைச்சராக இருந்தவர் சிவி சண்முகம். ஆனால் புதுசாக வந்து சிலர் வந்து வேட்பாளரானாங்க. இந்த ஸ்பிளிட்டுக்கு அவங்க தான் காரணம்னு சொல்லி நீங்கள் யாரையும் சொல்கிறீங்க? மார்ட்டின் பொண்டாட்டி தான் பண்ணது. பொண்டாட்டியை கொண்டு வந்து சேர்த்தது வேலுமணி தான். அது வந்து வேலுமணியோட அப்போது அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் அவர் யூஸ் பண்ணி தப்பு பண்ணுறாருல, அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு தூக்கிட்டு எல்லோரையும் ஓடுறாங்க. அவங்க போய் நீங்கள் வாட் எவர் இட் இஸ், நீங்கள் ஏடிஎம்கேக்கு பண்ணியிருக்கீங்க. ஏடிஎம்கே அவங்களுக்கு கூட எத்தனை பேர் அந்த ஏடிஎம்கேக்காரங்க உயிரை கொடுத்து வேலை செஞ்சுருக்காங்க. நீங்கள் வந்து அவங்களெல்லாம் ஏமாற்றிட்டு நீங்கள் போய் கூட நிற்கும்போது மற்றவங்கெல்லாம் லேடிஸ்லாம் டீசெண்டாக உங்களுக்கு பொக்கே கொடுத்தாங்க, இல்லை பொண்ணாடு ஆம்பளைக்கெலாம் பார்த்தாங்க. இந்த மாதிரி அவர் கை கொடுத்துட்டு விஜய் டீசெண்டாக நவுந்துட்டார், திருப்பி கையை பிடிச்சி மூத்தம் கொடுக்குறா. அப்போ அவளுக்கு வந்து என்னமோ அச்சீவ் பண்ணிட்டாங்கிற ஒரு அத்தனை காலகாலமாக 54 வருஷங்க இருக்கிற ஏடிஎம்கேவை ஒரு நேற்றுக்கு வந்து ஒரு பொம்பளை போய் உடச்சிட்டு போய் அவள் காரியத்தை சாதிச்சிட்டாங்கிற அவர் அந்த இருமாப்பில் பண்ணுறச்ச நம்ம பார்க்குறச்ச எங்களுக்கெல்லாம் அழுகதானே வருது. நாங்கள் என்ன பண்ண முடியும்? அந்த கோவம் தான் எங்களுக்கு, வேறு ஒன்றும் இல்லை சார். இப்போது எடப்பாடி பழனிசாமி இந்த ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் சிவி சண்முகம் மேல் நடவடிக்கை எடுத்திருக்காரு, எஸ்பி வேலுமணி மேல் நடவடிக்கை எடுத்திருக்காரு, கேசி வீரமணி மேல் நடவடிக்கை எடுத்திருக்காரு. அவங்களுடைய கட்சி பதவிகள்லாம் வந்து பறிச்சிருக்கிறார். நத்தம் விஸ்வநாதனுடைய கட்சி பதவியை பறிச்சிருக்கிறார். அவர் வந்து துணை பொதுச் செயலாளர். எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்த இதில் வந்து இருந்தவங்க கேபி முனுசாமியும் நத்தம் விஸ்வநாதனும் இருந்தாங்க. அதில் நத்தம் விஸ்வநாதனுடைய பதவியை வந்து எடப்பாடி பழனிசாமி பறிச்சிருக்கார். அவர் இன்னும் பதவி பறிக்காத ஒரே ஒரு நபர் வந்து லீமா ரோஸ்க்கு என்ன பதவி கொடுத்துருக்காங்க? மகளிர் இணைச் செயலாளர் சார், மாநில இணைச் செயலாளர். அந்த பதவியை பறிக்கலையே அவர். இப்போ நீங்கள் சொல்கிறது படி பார்த்தா எடப்பாடி பழனிசாமி அவங்க நடவடிக்கை எடுக்க தயங்குறாரா? தயங்கலாம் இல்லை சார். இது வந்து இவங்க மெயின் ட்ரபிள் ஷூட்டர்ஸை காலி பண்ணுறாரு ஃபஸ்ட்டு. ஏன்னா ஒரு பொதுச் செயலாளர் வந்து நார்மலாக இப்போ ஜெயலலிதாம்மா இருக்கும்போதெல்லாம் அமாவாசை இப்போ இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஆள் இருக்க மாட்டாங்க, பதவி நீக்கிடுவாங்க உடனே. அவங்களுக்கு பற்றி ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட், இப்போது ஒன்றும் இல்லை, செங்கோட்டையனை பற்றி அவங்க ஒய்ஃபும் பையனும் வந்து அழுதான்னு அன்றைக்கி நைட்டே தூக்கிட்டாங்க. சரி, அது வந்து ஒரு பயம், கட்சிக்கு வந்து நீங்கள் கட்டுப்பாடாக இருந்தால் தான் ஒரு பயம் இருக்குங்கிற ஒரு இது இருக்கும். சரி, இன்றைக்கி எடப்பாடி இருப்பார், நாளைக்கு வேறு யாரோ இருப்பாங்க. பட் ஆனால் அந்த ஆளுமை, அந்த பவர் வந்தால்
அவங்க பண்ணாதான் வந்து உங்களுக்கு ஒரு இதாக இருக்கும். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண உங்களுக்கு தவறு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ என்ன சொல்லுவாங்க, நீங்கள் சின்ன வயசில் அப்பா அம்மா ஒரு தப்பு பண்ணும்போது உடனே கண்டிக்கலைன்னா அது பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் கஷ்டப்படுறதுக்கு இன்றைக்கி இவ்வளோ தூரம் அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி போனதுனால இந்த பெரிய தப்பு நடக்குது. அட்லீஸ்ட் இப்போவாது விழித்து பண்ணணும், அது பண்ணுறாங்க சார். இப்போ இந்த கேள்வி நான் எதுக்காக கேட்டேன் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுத்ததில் எம்எல்ஏக்களாக இல்லாதவங்களும் இருக்கிறாங்க. எம்எல்ஏவாக இல்லாத பெஞ்சமின் மேலே வந்து நடவடிக்கை எடுத்திருக்காரு. பெஞ்சமின் வந்து ஜெயலலிதாவுடைய சமாதிக்கு போயிட்டு நான் ஊர்லேயே இல்லை, என்னை பதவி விட்டு தூக்கியிருக்காங்கன்னு அவர் அழுதுட்டு வந்திருக்காரு. ஆனால் இப்போ நீங்களே சொல்கிற மாதிரி எல்லாரும் வந்து விஜய்க்கு வந்து பொக்கை கொடுத்துட்டு நகர்ந்து போயிட்டாங்க, இவங்க மட்டும் விஜய் கையை பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க, ஏதோ சாதிச்சிட்ட மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க தான் வந்து இந்த மொத்த விஷயத்துக்கும் சூத்திரதாரின்னு சொல்கிறீங்க. அந்த சூத்திரதாரி மேலே நடவடிக்கை எடுக்க எடப்பாடி பழனிசாமி ஏன் தயங்குறாரு? தயங்கலாம் இல்லைங்க, அதுக்கு ஒரு தூங்கிருக்கணும்ல சார். கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா ஒரு பேர் தானே. இப்போ இத்தனை பேருடைய பேரை போட்டு கையெழுத்து போட்டார்ல, இந்த பேரையும் எழுதி கையெழுத்து போடுறது என்ன பிரச்சனை? கண்டிப்பாக தூக்குவார் சார். அவங்கள வந்து டோட்டலாக இப்போ அவங்களே டிஸ்குவாலிஃபை ஆட்டோமேட்டிக்காக ஆக போகிறாங்க, அவங்கள தூக்கவும் போகிறாங்க. அது வந்து பிரச்சனையே இல்லை. அப்படியே அவங்க அப்படி திருப்பி அவங்க எதாவது கிட்ட வராங்கன்னா கண்டிப்பாக அந்த ஊரில் இருக்கிறவங்களே எதிர்ப்பாங்க அவங்கள. இல்லை சார், இப்போது நீங்கள் சொல்கிறீங்க இந்த விஷயம் நடந்ததுக்கு பிறகு அந்த குடும்பம் தான் சூத்திரதாரியாக இருந்து அந்த சந்தேகமே இல்லை. அந்தளவுக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை ஆளுமை இல்லாமல் போயிடுச்சா? யாரோ அவங்க புதுசாக வந்தவங்க, லீமா ரோஸ் இந்த கட்சிக்கு புதுசாக வந்தவங்க, எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து 1 வருஷம் கூட ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். நினைவு சரினா அவங்க வந்து 1 வருஷம் கூட ஆகலை. அவங்க எங்களுக்கு பப்ளிக்கில் தெரிஞ்சது வந்து ஏதோ திடீர்னு இல்லாத அவங்க கட்சிக்கு வந்து 1 வருஷம் கூட ஆகலை இன்னும் அதிமுகவுக்கு வந்து. அப்படி 1 வருஷம் கூட ஆகாத ஒருத்தவங்க ஒரு செங்குத்து பிளவுன்றதை தாண்டி பாதிக்கும் அதிகமான சட்டப்பேரவை உறுப்பினர்களை பிளந்து எடுத்துகிட்டு போக முடியுதுன்னா அதிமுக அவ்வளோ வீக்காக இருந்ததுன்னு தானே அர்த்தம். எடப்பாடி பழனிசாமி அவ்வளோ வீக்காக அந்த கட்சியை வச்சிருந்தாருன்னு தானே அர்த்தம். சார் அவர் வந்து இவங்களை கூட அட்ஜஸ்ட் பண்ணி தானே போயிட்டுருக்கார். வேலுமணி, தங்கமணி, ரங்கமணி, வீரமணி கூடலாம் அட்ஜஸ்ட் பண்ணி போனார். அதுதான் அவங்க வந்து அந்த லீமா ரோஸ் பின்னாடி இருக்கார் வேலுமணிங்கிற அவங்களுக்கு தெரியாது, அவங்க அதுக்காக போயிட்டாங்க. இப்போ வேலுமணியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாருன்னு தெரியுது எனக்கு. அதனால் கண்டிப்பாக பேன் பண்ணிட்டு வர்றாங்க. அதில் ஒன்றும் உங்களுக்கு அதோடைய வேடிக்கை நாளைக்கு பார்ப்பீங்க. இல்லை சார், இப்போது நீங்கள் சொல்கிறீங்க அந்த ஃபேமிலி தான் காரணம்னு சொல்லிட்டு அதிமுக உடைக்கிறதுல அந்த ஃபேமிலிக்கு என்ன பலன் சார்? உங்களுக்கு பலன்னா அவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்க, அதாவது இப்போ உங்களுக்கு தாவேக்கா வந்து இன்றைக்கி மைனாரிட்டியில் இருக்குது. அந்த மைனாரிட்டி ஆட்சி வந்து ஜனங்கள்லாம் இப்போது நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, புதுசாக ஒருத்தருக்கு சான்ஸ் கொடுத்து நம்ம முழுசாக கொடுக்கலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கிறத அது அப்படியே அந்த மெயின்டைன் பண்ணுவார். அப்போ இவங்களை வச்சுக்கிட்டு ஒரு ட்ராமாலாம் பண்ணிவிட்டு கடைசியில் அவங்கள நட்டாத்தில் விடும்போது திருப்பி எலெக்ஷன் வரும். ஒன்று பை எலெக்ஷன் வரும், இல்லை அந்த சாத்தியத்தை கம்மியாக ரொம்ப லேட் ஆகுதுன்னா அவர் வந்து இந்த, ஏன்னா இப்போ வெள்ளை அறிக்கை கொடுக்குறேன்னு இருக்கார், கஜானா காலின்ட்டார். அதனால் இப்போ கொடுக்க வேண்டியதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தால் எலெக்ஷன் வைக்கிறதா ஐடியா இருந்தால் டக்குன்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டு நைஸாக எலெக்ஷன் வச்சுட்டு பேரை வாங்கிட்டு வந்துடலான்னு பார்ப்பார். இல்லைன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் இழுக்குதுன்னா அவர் வெள்ளை அறிக்கை கொடுக்குறதும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைகள் வருதும், அதுக்கு மேலே வேறு பிரச்சனைகளும் உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இப்போது கிட்டத்தட்ட ஒரு லாக்டவுன் மாதிரி ஒரு இது போயிட்டுருக்கு. லாக்டவுன் வரப்போகுது. அதனால் உங்களுக்கு வந்து அதெல்லாம் ஒரு அதை லாக்டவுன் இருக்கும்போதே எடப்பாடி சமாளித்தார். விலைவாசி ஏற்றலை, நடுவில் வந்து வீட்டு வரி எல்லாத்தையும் ஏற்றும் போது எல்லோரும் கலெக்டாக பண்ணோன்னு அவர் திருப்பி வாங்கினார். இது நாங்கள் காமன் மேனாக வி என்ஜாய்டு இட். அதுக்கப்புறம் இது வந்து கவர்மெண்ட் வந்து நம்ம மாற்றம் கீற்றம்னு சொல்லி டிஎம்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஜனங்க இந்த வாட்டி இனிமேல் இந்த தப்பு பண்ணக்கூடாதுங்கிற முடிவில் ஒரு வெறியாக இருக்கும்போது இந்த ஒரு புது அலை வருது. அதில் வந்து கொஞ்சம் சிக்கி போயிருக்காங்க. அது ஜனங்களுக்கு வந்து அவங்கள நம்ம ஃப்ரீயாக ஏடிஎம்கே சைலண்ட்டாக இருந்தாலே அவங்களே வந்து அதை கலர் காமிச்சிருவாங்க. ஏன்னா பிஹேவியர் பார்த்திங்கன்னா ரொம்ப நான் எம்ஜிஆர் மாதிரி நான் ரொம்ப எல்லாம் இருக்கேங்கிற மாதிரி ஒருத்தர் எனக்கு வந்து ஜேசிடிலாம் ரொம்ப பிடிக்கும். அவர்லாம் எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பெட்டு. அவர் வந்து என்ன சொல்லணும், இவர் நல்ல சீஃப் மினிஸ்டர் வருவார், இளைஞர் ஆர்வமாக இருக்கார், அதெல்லாம் நீங்கள் ப்ரைஸ் பண்ணுங்கள். எதுக்கு நீ வந்து எம்ஜிஆரை கொண்டு போய் அவர் வாழும் எம்ஜிஆர்னு சொன்னால் இது ரொம்ப அநியாயமாக இருந்தது, எங்களுக்கே கஷ்டமாக தான் இருந்தது. அது சொல்லிடக்கூடாது, அது நான் எதிர்பார்க்கல. காக்கா பிடிக்கிறீங்க, வில்லிவாக்கம் எம்ஜிஆர் அவர் வாழும் எம்ஜிஆர்னு சொல்கிறார், அவ்வளோதான் சார். அவர் பேரே வில்லிவாக்கம் எம்ஜிஆர் தானே சார். ஜேசிடி பேர் சார். ஜேசிடி பிரபாகரன் என்னுடைய ஒரு அண்ணனா நான் எப்பவுமே நினைக்கிறேன். பட் அவருடைய சூழ்நிலை பாவம், காக்கா பிடிக்கிற நிலைமைக்கு போயிட்டார். அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் வேறு யாராவது சொல்லி நீ பெரிய இதுன்னு சொல்லி அவரை ஃபாரினில் இருக்கிற கென்னடி, கோட்ஸே, இல்லை அப்ரஹாம் லிங்கன், இல்லைன்னா ட்ரம்ப்புன்னு சொல்லிட்டு போ, எங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. நீ எம்ஜிஆருங்கிறது நாங்கள்லாம் கடவுளாக நினைக்கிறோம், அதை கொண்டு போய் நீ இன்னொருத்தர்கிட்ட
சொல்கிறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் சொல்கிற எவ்வளவு சமாதானங்கள் சொன்னாலும் இந்த குழு வந்து அவங்களும் சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமியோட அதிகாரத்தை நாங்கள் இன்னும் கேள்விக்கு உட்படுத்தலை. ஏன்னா அவங்களுக்கு போயிடும். பொதுக்குழுவை வந்து கூட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுக்குழுவை கூட்டுறது அப்படின்றதே வந்து ஒரு தலைமை மாற்றத்திற்கான ஒரு அறிகுறி. ஏன்னா நாங்கள் சில விஷயங்கள்லாம் சொன்னோம், அவர் கேட்கவே இல்லை. 101 தொகுதியில் வந்து அதிமுக 3வது இடத்துக்கு போயிருக்கு. இன்னைக்கு இந்த நடந்த காரணம் இவங்கெல்லாம் இருந்தாங்க சார் கூட. இல்லை சார், இப்போ சிவி சண்முகம் போன்ற இவங்க தான் தப்பு பண்ணியிருக்காங்க. நேற்று வந்து திமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். இப்போ வெற்றி பெற்றா அந்த கிரெடிட் எனக்கு தானே வந்திருக்கும், ஸோ தோல்விக்கான பொறுப்பை வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த தேர்தல் அதிமுக வெற்றி பெற்றிருந்தா அது யார் காரணம்னு சொல்லியிருப்போம்? எடப்பாடி பழனிசாமி தான் காரணம். இத்தனை ஓட்டு வாங்கினதுக்கும் எடப்பாடி தான் காரணம். ஏன்னா அப்போ 101 3வது இடத்துக்கு போனதுக்கு சார் அது நீங்கள் அங்கே கேண்டிடேட் வந்து இந்த மாதிரி ப்ரெஷரில் கொண்டு வந்து வேலுமணி இப்போ இவர் விஜய் கட்சியில் 108 தானே வந்தது, மெஜாரிட்டியே வரல. அப்போ நீ கொண்டு வந்த கேண்டிடேட் மேலே மிஸ்டேக் இருந்திருக்குல்ல, அங்கேயும் தோத்துருக்காங்கல்ல. இப்போ நீ நல்ல கேண்டிடேட் இருந்தாங்க. விஜய் இல்லை சார், இல்லை சார், 234 நான் தான் கேண்டிடேட் எஸ்பி வேலுமணி சொன்னாலும் சிவி சண்முகம் சொன்னாலும் இல்லை திரு தீபன் அவர்களே போய் சொன்னாலும் டிசைட் பண்ண வேண்டிய இடத்துல இருக்குது எடப்பாடி பழனிசாமி தானே. முடியாதுன்னு அவரால் சொல்ல முடியலன்னா ஆளுமை குறைவு இருக்குன்னு தானே சார் அர்த்தம்? ஆளுமை குறைவு கிடையாது, நீங்கள் வந்த நிலைமை அப்படி. ஏன்னா ஜெயலலிதாங்கிறது வேறு மாதிரி ஒரு இது. இப்போ நீங்கள் வந்து இப்போ விஜய்ங்கிறது ஒரு என்ன சொல்கிறாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு அவருடைய நல்ல செயல்பாடுகளுக்கு மட்டும்தான் எடப்பாடிக்கு. அவர் வந்து கொஞ்சம் ஒரு பீப்புளில் வந்து நீங்கள் கொண்டு போகிறது தான். இப்போ எனக்கு எடப்பாடி வந்து முன்னப்பண்ணே தெரியவே தெரியாது. அவர் எப்போ சிஎம் ஆகிறாரோ அப்போது நாங்கள்லாம் வந்து ஓபிஎஸ் பண்ணிகிட்ருக்காரு, இவர் ஏன் வராருங்கிற மாதிரி எங்களுக்கு எரிச்சலாக இருந்தது. ஆனால் அந்த காலப்போக்கில் பண்ணும்போது அவர் எப்படி சமாளிக்கிறாரு, அவர் ஒவ்வொருத்தரையும் வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணி போகிறார். ஏன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள். அவங்களுக்கு இப்போ வந்து அந்த ஒரு நமக்கு அந்த சமயத்தில் தான் என்ன சொல்லுவாங்க, எரியிற இதில் தான் வந்து இது பண்ண முடியும்னு பண்ணுறவங்களெல்லாம் வந்து எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணி போகிறாரு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவர் முதல்ல வரும்போது அவர் மெஜாரிட்டியோடு தான் இந்த தினகரன் கூட போனாங்கல்ல, அவங்கெல்லாம் இவர் கூட தான் இருக்காங்க. இவர் கூட ஓபிஎஸ் கூட போனவங்க 10 பேர் தான். 11 ஓபிஎஸ்ஸும் சேர்த்துக்கோங்க, சேர்த்து 11 பேர் என்ன, அவங்கள சேர்த்துக்கிட்டா 11 பேர். அந்த 11 பேருக்கு நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி நீங்கள் மற்ற அவுட்டர் ப்ரெஷர், அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ப்ரெஷர்லாம் வச்சு நீங்கள் வந்து அவர் ஓபிஎஸ்ஸும் கூட சேர்த்துக்கிறாரு. ஓபிஎஸ்க்கு வந்து அவருக்கு டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டருங்கிற ஒரு இது வரைக்கும் தமிழ்நாட்டில் அதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு இல்லை. அதுக்கு முன்னாடி ஸ்டாலின் இருந்தார் ஒரு முறை, அது அவங்க அப்பா பையங்கிறனால இருந்திருக்கலாம். பட் இங்கே வந்து இல்லை. அது வந்து ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னா அது வந்து ஒரு அவரை அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாருன்னு தானே அர்த்தம் என்ன. அப்புறம் அவங்களுக்கு ஈக்குவலாக அவர் கூட்டு வர அவங்களுக்கெல்லாம் வந்து முனுசாமிக்கெல்லாம் வந்து அவர் ஈக்குவலாக கொடுத்தாரு. ஆனால் அந்த முனுசாமிக்கும் ஒரு எம்பி பதவியும் அவர் ப்ரெஷர் பண்ணி வாங்கி கொடுக்குறாரு. அதை அவர் வேஸ்ட் பண்ணிட்டார். அது எனக்கு ஒரு வருத்தம் தான். இப்போ சிவி சண்முகமும் எம்பியை வேஸ்ட் பண்ணிட்டார். அது யாராவது ஒரு கட்சியில் ரொம்ப வருஷமாக கஷ்டப்படுறவங்க யாருக்கா கொடுக்கலாம். எதுக்காக பிரேமலதா, விஜயகாந்த் இவங்க இழந்தாங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஏடிஎம்கேயில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்காம வேறு யாருக்கோ கொடுக்குறோமே, அது மாதிரி திருப்பி திருப்பி பண்ணால் அவர் எடப்பாடி வந்து கட்சியை வந்து கட்சியில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் இப்போ போய் பண்ணுறாருன்னா அதனால் அவர் அந்த ப்ரெஷருக்கு அவர் இந்த அரித்மேட்டிக் கால்குலேஷனில் கூட மீறி சில சமயம் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய நிலைமை வரும். அந்த மாதிரியான ப்ரெஷர் தான் இந்த இதில் போயிருக்கு. கரூரில் கூட ஃபஸ்ட்டு எடப்பாடி தான் வந்து ஹெல்ப் பண்ணார் அவங்கள எல்லாருமே. நீங்கள் இன்றைக்கும் எப்படி விஜயகாந்த் கட்சியில் இருக்கிறவங்கலாம் இந்த அம்மாவே பேசும்போது கூட தவறி எடப்பாடியாக இருந்தால் வருது. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் ஒரு உங்களை புள்ளி பண்ணலை. ஒரு எண்ட் ஆஃப் த இன்டர்வியூக்கு வந்திருக்கோம். இந்த இதெல்லாம் உங்களுக்கு கேட்குற முக்கியமான கேள்வி. எடப்பாடி பழனிசாமி வந்தப்போ எனக்கு ஒரு டவுட் இருந்தது, அதுக்கு பிறருடைய செயல்பாடுகளால் நான் மாற்றிக்கிட்டேன்னு சொல்கிறேன். இந்த 10 வருஷத்தில் வந்து ஒரு நிறைய தோல்விகளை தான் வந்து அதிமுக சந்திச்சிருக்கு. 17 தொகுதியில் வந்து டெபாசிட் இழந்திருக்கிறாங்க, 101 தொகுதியில் வந்து 3வது இடத்துக்கு போயிருக்கிறாங்க. இந்த தேர்தல் முடிவுகளில் டெபாசிட் இழக்காத கட்சிகளாக திமுகவும் தாவேகாவும் தான் இருக்குது. தாவேக்கா எங்கேயும் டெபாசிட் இழக்கலாம், அதே மாதிரி திமுக கூட்டணி எங்கேயும் டெபாசிட் இழக்கலாம். அதிமுக டெபாசிட் இழந்திருக்கு 17 இடங்களில். ஸோ ஒரு பெரிய தோல்விக்கு பிறகு ஒரு தலைமை மாற்றம் வந்து அவசியம் தானே. இப்போ அந்த தலைமையை கூட உங்களுக்கு வரும்போது வந்து இவங்க நல்லா செயல்பட்டாங்க அப்படின்னு தோணலாம் இல்லையா? அதையே மறுக்கணும். 96 ஜெயலலிதாக்கு என்னாச்சு? 4 சீட்டு தான் வந்தாங்க. அப்போ அவங்கள வந்து தூக்கி போடணும்னு எல்லாம் கும்பல் கலாட்டா பண்ணிச்சு. இல்லை அப்பயும் கலாட்டா பண்ணாங்க. அது அப்போ நீங்கள் அதை மட்டும் நீங்கள் இது பண்ணுறீங்க. அவங்க ஆளுமைன்றோம் நம்ம எல்லாமே சொல்கிறோம். 96ல் 4 சீட்டு வந்ததுக்கு பிறகு 98லேயே மக்களவைத் தேர்தல் ஜெயலலிதா தன்னை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இது எடப்பாடி பழனிசாமிக்கு முதல் தோல்வி இல்லை சார். இல்லை, அன்னைக்கு ஜெயலலிதாவிற்கு முதல் தோல்வி. இன்னைக்கு டிஎம்கேவோட பிஹேவியர் வாஸ் பேட், அது வேண்டான்னு மக்கள் டிசைட் பண்ணுறச்ச இது ஒரு புது ஒரு சேஞ்சஸ் வேணுங்கிற ஒரு ஃபீலிங் வரும்போது அது வந்து ஒரு இன்ட்ரூட். இப்போ நீங்கள் கேரளாவில் வந்து எப்போவுமே ஒன்று மாற்றி ஒன்று வரும்.
லாஸ்ட் 2 பீரியட்ஸ் வந்து பினராயி விஜயன் வந்தார். இந்த வாட்டி அவர் வந்துடுவாருங்கிற மாதிரி தான் இருந்தது. அதை மீறி ஜனங்க வி ஷுட் புட் ஃபார், ஏன்னா லீடர்ஷிப்பே இல்லாமல் காங்கிரஸ் எவ்வளோ திணறிச்சு பார்த்தீங்களா? அந்த விடி சதீஷன் லீடர்ஷிப் இல்லாமல் நிறைய லீடர்ஸ் இருந்ததுனால வந்து அடிச்சுட்டாங்க சார். ஸ்டில் அதுதான் இல்லை, ஸ்டில் வந்து திமுக வேணும்னு சொல்லிட்டு 1.5 கோடி மக்கள் வந்து வாக்களிச்சிருக்காங்க. அதை விட கம்மியான வாக்குகளை தான் அதிமுக வாங்கியிருக்கு. செந்தில் பாலாஜி வேணும் நான் ஓட்டு போட்டாங்க எல்லாரும். செந்தில் பாலாஜி வேணும்னு ஓட்டு போட்டிருக்காங்க. எங்க கோயம்புத்தூர்ல செந்தில் பாலாஜிக்காக ஓட்டு ஸ்டாலின் வேற என்னமோ வேணும்னு போட்டாங்க. ஓகே, அதுதான் என்ன சார். அப்படி இல்லை இதை சொன்னீங்கன்னா அதிமுகவுக்கும் சொல்ல முடியும். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஓட்டு போட்டிருக்கிற 1.25 கோடி பேரும் எடப்பாடி பழனிசாமி வேணும்னு ஓட்டு போட்டாங்கன்னு. அதில் வந்து நத்தம் விஸ்வநாதனுக்கு எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்க, சிவி சண்முகத்துக்காக எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்க, இல்லை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வேற ஏதோ ஒன்றுக்காக எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்கன்றதை என்னாலையும் தொகுதியே சொல்ல முடியும். சரி, லால்குடியில் வந்து லீமா ரோஸ் நின்னாங்க. அது எடப்பாடி பழனிசாமிக்கு விழுந்த ஓட்டா, லீமா ரோஸுக்கு விழுந்த ஓட்டா, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி வேற எதுக்கும் விழுந்த ஓட்டா? வேற எதுக்காக தான் விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அது எப்படி எடப்பாடி பழனிசாமி ஓட்டா நான் சொல்கிறேன். அதனால அதுதான் நான் சொல்கிறேன், டிஎம்கேக்கு வந்து அவருக்காக போட்டாங்க, அவருக்காக பண்ணாங்கன்னு சொல்கிறது மாதிரி இந்த மாதிரி நம்ம எப்படி லாஸ்ன்னு சொல்கிறோமோ அது தட் வாஸ் பிளேட் இன். சி தட் இஸ் தி ப்ராப்ளம். அவ்வளோதானே தவிர எடப்பாடி மேலே ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா ஒரு நாம் வந்து ஐ எம் நாட் அட் ஆல் எடப்பாடி ஃபேன். பட் ஆனால் இன்றைக்கி ஏடிஎம்கேக்கு ரெட்டையில் வேணும். ஏடிஎம்கேக்கு அந்த இது இருக்கணும். அடுத்த வர்றது பீப்புள் வந்து இப்போ இந்த கவர்மெண்ட் என்ன மிஸ்டேக் பண்ணாலும், இப்போ நான் ஒரு ஏர்போர்ட்டில் உட்காந்துருக்கேன் சார், எலெக்ஷன் கவுண்டிங்க்கு இன்னும் 2 நாள் 3 நாள் முன்னாடி நான் வந்து இந்த திருப்பி எலெக்ஷன் நடக்குது வெஸ்ட் பெங்காலில், எங்கேயோ ஒரு 4-5 பூத்து டிவியில் பார்த்துட்ருக்கேன். அப்போ பக்கத்தில் அந்த இதுக்கு போகிறவங்க, பெங்காலுக்கு போகிறவங்க, ஃப்ளைட்டுக்கு போகிறவங்க ஒரு 25-27 ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உட்காந்துருக்காங்க. அவர்கிட்ட கேட்டேன் எப்படி சார் இருக்குன்னு. அவர் சொன்னார், we don't have any other option, we don't want this lady, so we are voting for BJP. பிஜேபிக்கு எங்களுக்கு ஃபுல் மைண்ட் செட் கிடையாது. அது வந்து எங்களுக்கு we want a change, அதனால் we are voting. ஸோ இப்போது அதிமுக சீனியர்களுமே அதான சொல்லுவாங்க. 2016 ஜெயலலிதா மரணம் அடைஞ்சப்போ அதிமுகவிற்கு லோக்சபாவில் 37 எம்பிக்கள் இருந்தாங்க, ராஜ்யசபாவில் 13 எம்பிக்கள் இருந்தாங்க, மொத்தம் 50. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 133 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. இன்றைக்கி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 47 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. லோக்சபாவில் 0, ராஜ்யசபாவில் 4 பேர் இருக்கிறாங்க. தம்பிதுரை, தர்மர், தனபால், இன்பதுரை 4 பேர் தான். 2 பேர் இருந்திருப்பாங்கல்ல. 4 பேர் இருந்திருக்காங்க. இன்னும் 2 பேர் இருந்திருப்பாங்க. இன்னும் ஒருத்தர் இருந்திருக்க முடியும். சிவி சண்முகம் இருந்திருக்க முடியும். முனுசாமியோட டென்யூர்லாம் முடிஞ்சிருச்சு சார். இல்ல அந்த டென்யூர் முடிஞ்சது. ஓகே, 4 பேர் தான். அதான் சார் 4 பேர் தான் இருக்காங்க. 5 இருந்திருக்காங்க. 4 பேர் தான் இருக்காங்க. சரி 5ன்னு எடுத்துக்கோங்க. 5ன்னு கூட எடுத்துக்கோங்க. சிவி சண்முகத்தை சேர்த்துக்கிறேன். 5ன்னு எடுத்துக்கோங்க. 50ல இருந்து 5 ஆயிருக்கு. 133 வந்து 47 ஆயிருக்கு. இது சரிவு இல்லையா? இது வேண்டாம், இது எங்களுக்கு மேலே கொண்டு போகணும்னு கட்சி தொண்டர்கள் இன்னொரு தலைமையை தேடுறது தப்பு வந்து எப்படி தப்பு? யார் காமிங்க, எங்களுக்கு காமிங்க. we will say who is the best. அதான் விஜய்னு சொல்றாங்க. யாரு விஜய்னு சொல்றாங்க? அதான் எந்த விஜயன்? விஜய் தான் சார் சொல்றாங்க. யாரு? தாவேகா தலைவர் விஜய் பின்னாடி அதிமுக நிக்கணும்னு சொல்றாங்க. ஏடிஎம்கே விஜயா, எம்ஜிஆர் கட்சிக்கு விஜயா. அதிமுக வந்து தாவேகா தலைவர் நீங்க என்ன சொல்றீங்க? எங்களை மொத்தமா அவன் அந்த மாதிரி கீழ்த்தரமான எண்ணத்தை உள்ளவங்கள நம்ம ஏன் வச்சுக்கணும் சார்? நீங்கள் வந்து தனியாக அந்த கட்சிக்கு போயிடு. உனக்கு விஜய் பிடிக்குமா, நீ போயிடு. இப்போ நாளைக்கு எனக்கு விஜய் பிடிக்குதுன்னா நான் போகிறேன். நான் ஏன் ஏடிஎம்கே கொலை பண்ணோம்? அந்த கட்சிக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, ஐடென்டிஃபிகேஷன் இருக்குல்ல. நீ அதை தொலைக்கிறதில்ல. நாங்கள்லாம் வந்து ரெட்டையில் பார்த்தேன். நான் இன்னைக்கு கூட ஓட்டு போட்டேன்னா ரெட்டையில் பார்த்தா ஓட்டு போட்டேன். வேறு எதுவுமே வளர்மதிக்கெல்லாம் நாங்கள் ஓட்டு போடுறதுக்கு அவங்களுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. சரி, இந்த தொகுதியில் அவங்க போன வாட்டியே முதல்ல ஒரு தடவை எம்எல்ஏ இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க காணாமல் போயிட்டாங்க. அவங்களுக்கு திருப்பி அவங்களுக்கு கொடுக்காம புதுசாக யாருக்கா கொடுத்துருந்தா கூட நாங்கள் ரெட்டையிலுக்கு ஓட்டு போட்டிருப்போம். அது மாதிரி தான் போட்டோமே தவிர எங்களுக்கு ஏடிஎம்கேக்கு, எம்ஜிஆருடைய பக்தர்களுக்கு அந்த ரெட்டையில் வேணும். ஏடிஎம்கே ஒன்றா இருக்கணும். இன்றைக்கி யார் லீடராக இருக்காங்களோ அவங்க கொண்டு போட்டோம். சரி, ஒரு ஃபேஸ் தெரிஞ்சிருச்சு, கொஞ்சம் போட்டோம், அதுக்கப்புறம் பண்ணலாம். இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தால் அவங்க ஒரு இன்றைக்கி அவர் நிரூபிச்சிருந்தாருன்னா எல்லாமே அவர் செட்ரைட் பண்ண முடிஞ்சிருக்கும். அதுக்குள்ளே இவங்க டிஸ்டர்ப் பண்ண போக தான் அது இல்லாமல் இந்த ஒரு தனியாக ஒரு புது இது வரப்போது அது கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும். பட் அவருடைய எல்லாரும் பாவம் இல்லை நடிகர் அந்த இது போடுறாங்க. ஆனால் அது எம்ஜிஆர் வந்து அந்த மாதிரி ஒரு நடிகர்னு வந்துட்டு அதை வந்து அவர் மக்களுக்காகவே இருந்தார். he loved the people. அவருக்கு வந்து எது வந்தாலும் கண்மூடித்தனமாக இவங்களுக்கு செய்யணுங்கிறது தைரியமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எந்த கவர்மெண்ட் உங்களுக்கு தெரியும் அவரை பற்றி. 77 அவர் ஜனதா கட்சி வந்தோடனே ஜனதா கூட போய் அவர் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறார். சென்ட்ரலில் வேணுங்கிறதெல்லாம் வாங்கணுன்னா கிட்டத்தட்ட அவர் பாண்டிச்சேரியை லூஸ் பண்ணதுக்கு காரணமே அவங்களோட சேர்ந்துக்கிட்டு ஒரே ஸ்டேட்டாக மாற்றணும்னு பிளான் பண்ணி
இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த பழைய கார்ட்டூன்லாம் நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பாண்டிச்சேரிக்கு அப்புறம் போயிடுச்சு, அவருக்கு மொத்தமாகவே காணாமல் போயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணார், அந்த கவர்மெண்ட் கவுந்த உடனே ஃபஸ்ட்டு சரண் சிங் வந்த உடனே சரண் சிங்க்கு ஆதரவு கொடுக்குறாரு. சரண் சிங்கில் தான் ஏடிஎம்கேவுடைய கேபினெட் மினிஸ்டராக சத்தியவாணி முத்தம்மாவும் பாலா பழனும் போகிறாங்க, பாண்டிச்சேரியிலேயும் ஒருத்தர். அதுக்கப்புறம் அந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணி அவர் எம்பியில் படுதோல்வி அடைகிறார். 2 சீட்டு வருது. அதெல்லாம் வந்து கோபிச்செட்டிப்பாளையம்லாம் ஜெயிக்கும் போது எனக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த கோபிச்செட்டிப்பாளையம்லாம் எங்கள் அம்மா சின்ன வயசில் அந்த பாரியூரம்மன் கோயில் நாங்கள்லாம் போய் குண்டம் மதிச்சிருக்கோம். எனக்கு வந்து பரவாயில்ல, அந்த ஊர் காப்பாற்றுச்சு, அதே மாதிரி இன்னொரு ஊரும் காப்பாற்று. சிவகாசி ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு இது மாறும்போது நாங்கள் வந்து கடைசியில் ஏடிஎம்கே தான் வரணும்னு நினைக்கிறோம். சரி, பார்க்கலாம் சார். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அதிமுக தொண்டர்கள் என்ன முடிவுன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். உங்கள் நினைவு கற்பனை மிக்க நன்றி. நன்றி சார், நன்றி சார். மற்றும் நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். The Chennai Silks in Mega Summer Sale. Velamal Engineering College, Artificial Intelligence and Data Science. Admissions open for 2026.